வாழ்க்கை வேறு, பாடத்திட்டம் வேறு. இது தெரியாமல் படித்துவிட்டால் வாழ்க்கையை வாழலாம் என்று பெரும்பாலும் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடத்திட்டத்தை எவ்வாறு படித்தால் மொழியை கற்றுக்கொள்ளலாம், உங்களுடைய அறிவை எப்படி மேம்படுத்துவது என்று தெரியாமல் படிப்பு ஒன்றுதான் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று பெரும்பாலும் சென்று கொண்டிருப்பதனுடைய விளைவு இன்று வாழ்க்கையில் மிகவும் தோல்வியடைந்து ஒன்றுமற்ற நிலைக்கும் கூட தள்ளிவிட்டது. நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. பாடத்திட்டம் வேறு, வாழ்க்கை முறை வேறு. பாடத்திட்டத்தில் மொழி அறிவையும் எழுத்தையும் கற்றுத்தருகின்றது. இது வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அணுக வேண்டும், எவ்வாறு சூழலை எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதில்லை. உதாரணமாக பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒழுக்கத்தை பற்றி, மன உறுதியாக இருப்பது எப்படி, ஊக்கம் எப்படி இருக்க வேண்டும், நம்பிக்கை எவ்வாறு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், மனவலிமை எவ்வாறு இருத்தல் வேண்டும், லட்சியம் எப்படி இருக்க வேண்டும், திட்டமிடல் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், விடாமுயற்சி என்று சொல்லுவது உண்டு, செயல்படுத்துவது எவ்வாறு என்று பாடத்திட்டத்தில் சொல்லித் தருவதில்லை. சுய ஒழுக்கம், அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை, பொறுமை, தன்னம்பிக்கை, நேர்மை, தலைமைத்துவம், நேரம் தவறாமை, துணிச்சல், தெளிவு, புதுமை, உத்தி, நன்றியுணர்வு இது போன்று இருப்பவைகள் பாடத்திட்டத்தில் இல்லை. பாடத்திட்டத்தில் இது சொல்லித்தரவும் முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் அவரவர்களுடைய எண்ணத்தின் அறிவின் பதிவின்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ பாடம் என்பது மொழியறிவை கற்றுத்தருமே ஒழிய வாழ்க்கையை கற்றுத்தருவாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான வாழ்க்கைக்காக முதலில் கிளினிக் ஆரம்பித்தது எங்களுடைய நிறுவனம் எம்.எஸ்.கே. லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், படிப்பதில், எழுதுவதில், கவனிப்பதில், புரிந்து கொள்வதில், அதை நினைவுபடுத்துவதில், நினைவுபடுத்தியதை திரும்ப நினைவுபடுத்தி எழுதுதல், இவ்வாறு வரக்கூடியதில் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது கல்வியில் முன்னேற முடியும். பொருளாதாரத்தில் உங்களுடைய வேலைக்கு போபவர்களாக இருக்கலாம், சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கலாம். அதை எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு. அடுத்தது உங்களுடைய சமூக அந்தஸ்தில் கல்வியும் பொருளாதாரமும் இருந்தால் உங்களுக்கு அந்தஸ்து வேண்டும். அந்த குடும்ப நபர்களிடத்திலேயோ, உறவினர்கள் மத்தியிலேயோ, நண்பர்களிடத்திலேயோ அந்தஸ்து வேண்டும். அந்த அந்தஸ்தை உருவாக்கி கொள்ளுவது எப்படி, எவ்வாறு நீங்கள் பேச வேண்டும், பழக வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்ததை எடுத்துரைக்க வேண்டும், புரியாதவர்களுக்கு எவ்வாறு புரிய வைக்க வேண்டும், நீங்கள் ஒருவரை எப்படி நினைத்திருக்கிறீர்கள், நம்பியிருக்கின்றீர்கள், இதுதான் சமூக அந்தஸ்து. இதை உருவாக்குவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள். இது மூன்றும் இருந்தால் உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் சாதகம் பாதகத்தினை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது நீங்கள் வெற்றியடைய முடியும். கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து இவற்றில் பிரச்சனை ஏற்படின் உங்களுடைய வாழ்க்கையில் உடலும் மனமும் பாதிப்படைந்து பல தீர்க்க முடியாத நோய்கள் கூட உருவாக்கி விடுகின்றது. இது போன்று உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல், சிலபஸ் வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கையை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் எம்.எஸ்.கே. மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்.எஸ்.கே. மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.